இந்த வருஷம் நீட் எக்ஸாம் எழுதின பசங்கள்லாம் பாவம் அப்பாடா எக்ஸாம் முடிஞ்சிச்சு இனி கொஞ்ச நாள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலான்னு பார்த்தா இல்லை நீங்கள் எழுதின எக்ஸாம் அது செல்லாது கேன்சல் பண்ணிட்டு ரீ எக்ஸாம் வைப்போம். ஏன்னா வந்து நிறைய பேப்பர் லீக் ஆயிருக்குன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்துருச்சுன்னு சொல்லி இப்போ அந்த நீட் எக்ஸாமை திரும்பி வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நிறைய பசங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன ஆச்சு, எதனால் ரீ எக்ஸாம் வைக்கிறாங்கன்ற மாதிரி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். நீட் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு தாவேகாக்கு ஒரு முக்கியமான நாளாக இருந்தது. என்னதான் அவங்க 118 மெஜாரிட்டி காமிச்சாலும் இன்னைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் காட்டணுன்ற மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கு சட்டசபையே வந்து ரொம்ப பரபரப்பா இருந்தது. எல்லா கட்சி தலைவரும் பேசினாங்க. தாவேகாவை எதிர்த்துலாம் இன்னைக்கு நிறைய பேர் பேசினாங்க. பிரேமலதா விஜயகாந்த்லாம் நிறைய கேள்வி கேட்டாங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு ஆஸ்ட்ராலஜரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ராஜகுருவா வைக்கணும்னா நீங்க பர்சனலா வச்சுக்கோங்க, எதுக்கு கவர்மெண்ட்டுக்கு வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டாங்க. அதுக்கப்புறம் அதிமுகவோட தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, நான் தான் வந்து தலைவர் இந்த கட்சிக்கு, நாங்க எடுக்கிறதா முடிவு, இங்க நிறைய பேர் வந்து பிளவுபட பாக்குறாங்க, அதெல்லாம் நீங்க ஒத்துக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு. அவர் சொல்லிட்டு உட்கார்ந்த உடனே பார்த்தா வேலுமணி அவர் கை தூக்கி அவர் பேச ஆரம்பிச்சாரு. அதுக்கே நிறைய எதிர்ப்பு வந்தது, எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சபாநாயகரே சொல்றாரு, இருங்க அவர் கை தூக்கியிருக்காரு, பேச விடுங்கன்றாரு. நீங்க பேச விடக்கூடாது, நான் தான் தலைவர்னு பயங்கரமா பிரச்சனைலாம் போச்சு. அதுக்கப்புறம் டிஎம்கேவோட உதயநிதி ஸ்டாலின் வந்து இன்னைக்கு விஜயை புள்ளி பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். அவரை நிறைய எதிர்த்து பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் நாங்க வந்து இந்த இடத்த விட்டு கிளம்புறோம், எப்படி இருந்தாலும் நாங்க கணக்குல இல்லைனாலும் அவர் ஜெயிக்க தான் போறாரு, ஸோ நாங்க வந்து வெளிநடப்பு பண்றோம்னு அவர் ஸ்பீச் முடிஞ்ச உடனே மொத்த டிஎம்கே காரங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அதுவே ஒரு மாதிரி ஷாக்கா இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தாவேகாக்கு வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுத்தாங்க. தாவேகாக்கு வந்து ஒரு 144 பேர் வந்து ஆதரவா தெரிவிச்சிருக்காங்க. அதுல மெயின் ரீசன் யாருன்னு பார்த்தா இந்த ஏடிஎம்கேல வந்து நிறைய பேர் வந்து ஆதரவா தெரிவிச்சிருக்காங்க. எதிர்ப்பு பார்த்தனா ஒரு 22 பேர் இருக்காங்க, அது ஏடிஎம்கே. ஏன்னா பாக்கி இருக்கவங்கலாம் வெளியே போயிட்டாங்க. இப்போ ஒரு 5 பேர் வந்து நடுநிலைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிஜேபியும் பாமக அவங்க வந்து 5 பேர் வந்து நடுநிலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலே வந்து கிளியரா மெஜாரிட்டியா வந்து தாவேகா வின் பண்ணிடுச்சு. ஸோ ஒரு 6 மாசத்துக்கு அவங்களுக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. கடந்த 3 நாள் வந்து சட்டசபை வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா போன மாதிரி இருந்தது. இன்னைக்கு தான் அடிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க இப்படி மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு, நான் முகத்தை மூடிலாம் போய் பார்க்க மாட்டேன்னு. உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் முகத்தை மூடின்னு வந்தார், அவர் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பயங்கரம் என்ன மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி வந்தது. அதே மாதிரி உதயநிதி சொல்லவே வேணாம், இது வந்து ரியல் ஆட்சியாக இருக்கணும், ரீல் ஆட்சியாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி விசிகா தரப்பில் கூட இந்த பில்லி சூனு ஏவலு அதெல்லாம் வந்து நார்த் இந்தியாவில் நிறைய ஸ்டேட்லலாம் வந்து தடை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் தடை பண்ணணும், நம்ம கவர்மெண்ட் வந்து சயின்டிஃபிக் ரீதியாக போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து எதிர்ப்பு கொடுத்துருக்காங்க. எதனாலனா விஜய் வந்து இப்போ ரத்தன் பண்டிட்டை வந்து ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் இவ்வளோ எதிர்ப்பு. அது வந்து ரொம்ப டேஞ்சர் தான் நினைக்கிறேன். இதை பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த ட்ரோஜன் ஹார்ஸோட ஸ்டோரி தான் ஞாபகம் வருது. ட்ராய் சிட்டியை வந்து அடிக்கலான்னு வருவாங்க கிரீஸ். அப்போ வந்து அவங்கள அந்த ட்ராயை வந்து யாராலையும் பிடிக்கவே முடியாது. வெளியே அந்த கடல்கிட்டே நின்று சண்டை போட்டு ஒரு நாள் வந்து கிளம்பிட்டு வந்து ஒரு பெரிய குதிரை பொம்மை செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து அந்த ட்ராயிலேருந்து வந்து பார்ப்பாங்க, மன்னர், தளபதி, ராஜகுரு எல்லாம் இருப்பாங்க. அப்போ வந்து மன்னரோட பையன் சொல்லுவார், இது வேணாம், இது ஏதோ தப்பாக இருக்குது, இது இங்கேயே விட்டு வந்தெல்லாம், நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போக தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜகுரு வந்து இது ஏதோ கடவுள் தான் நம்மளுக்கு அமைச்சிருக்காரு, இது உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சா நம்மளுக்கு நல்ல இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. அப்போ மன்னர் சொல்லுவார், ராஜகுருவே சொல்லிட்டார், எத்தனை வந்து உள்ளே வைங்கன்னு. அதை எடுத்துகிட்டு போய் உள்ளே வைப்பாங்க. பார்த்தா அதுக்குள்ளே ஆளுங்க ஒழிஞ்சிருப்பாங்க. நைட்டோட நைட்டாக அந்த சிட்டியை இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த ட்ராஜன் ஹார்ஸ் ஸ்டோரி வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்டோரி. இது வந்து ஓரளவுக்கு நம்ம நம்பலாம். நிறைய பில்லியனர்ஸ் மில்லியனர்ஸ்லாம் ஜாதகம் பார்க்குறது அதெல்லாம் பார்ப்பாங்க, நம்பலாம். ஆனால் அதையே பக்கத்தில் உட்கார வச்சு பார்த்தாங்கன்னா அது ரொம்ப கெடுதல் ஆகிடும். ஏதாவது பண்ணும்போது என்னன்னு பாருங்கள், சொல்லி போட்டு பார்த்து பண்ணலாம், இது பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருந்தாங்கன்னா அது ரொம்ப டேஞ்சர் ஆகிடும். அதை தான் நிறைய பேர் வந்து எதுக்குறாங்க, கவர்மெண்ட் வந்து சயின்டிஃபிக் ரீதியாக இருக்கணும், இந்த மாதிரி மூட நம்பிக்கையாக போயிடக்கூடாதுன்ட்டு. சரி, இந்த நீட் எக்ஸாம் இஷ்யூக்கு வரும். நீட் எக்ஸாம் வந்து ஒரு வருஷம் நடக்குது. இந்த 12th எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நீட் எக்ஸாம் நடக்கும். எதனாலனா இந்த டாக்டர் படிக்கிற பசங்க வந்து இந்த நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனால் தான் அவங்களுக்கு அந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும். ஸோ இது வந்து வருஷமாக நடக்குது. இந்த நீட் எக்ஸாமை வச்சே நிறைய பாலிடிக்ஸ் நடக்குது. அந்த எக்ஸாமே நிறுத்தணும், பசங்க கஷ்டப்படுறாங்க, இல்லை அந்த எக்ஸாம் வேணும் அப்படின்னு 2 பக்கம் பிரச்சனை போயிட்டு இருக்கும். பார்த்தா தனியாக இப்போ கோச்சிங் சென்டர்லாம் வச்சு நிறைய பசங்கள்லாம் பார்த்தோன்னா 12th முடிச்சுட்டு 1 இயர் வெயிட் பண்ணி நீட் எக்ஸாம் மட்டுமே படிச்சுட்டு பாஸ் பண்ணிலாம் டாக்டர் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தோட நீட் எக்ஸாம் வந்து மே 3ஆம் தேதி நடந்தது. இந்தியாவிலே வந்து ஒரு 552 சிட்டிஸில் நடந்தது. எக்ஸாம் சென்டரே பார்த்தோன்னா ஒரு 5432 சென்டர்ஸில் நடந்தது. ஸோ எக்ஸாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நடந்தது. பசங்கள்லாம் எக்ஸாம் முடிச்சுட்டு அப்பாடா கொஞ்ச நாளுக்கு ரிலாக்ஸ் ஆகலாம், ஜூன் மாதம் தான் ரிசல்ட்டு, அது வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஜூன் மாதம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலான்னு பசங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எழுதின நீட் எக்ஸாம் வந்து நாங்கள் கேன்சல் பண்ணுறோம்,
மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா இந்த நீட் எக்ஸாமோட பேப்பர்லாம் வந்து முன்னாடியே லீக் ஆயிருக்கு. ஸோ லீக் ஆனனால ஃப்ராட் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது நடந்து பசங்க எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. ஸோ இது வந்து மார்க் வரும்போது நிறைய பேருக்கு பாதிக்கும். அதனால நம்ம இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணி நம்ம திரும்பி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து பசங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா வந்து 22 லட்சம் பேர் வந்து இந்த வாட்டி நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 11th 12th படிக்கும்போதே சில பேர்லாம் நீட் கோச்சிங் போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் வந்து 12th எக்ஸாம் முடிச்சுட்டு எழுத முடியும்னு. ஸோ இப்போ இந்த நியூஸ் வந்தது பசங்களுக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. பேரண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து ப்ரொட்டஸ்ட்டும் பண்ணுறாங்க. எதனால இந்த தப்பு நடந்தது, அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், எதுக்கு எங்கள் பசங்க மேலே ஸ்ட்ரெஸ்ஸை போடுறீங்கன்ற மாதிரி இது சின்ன சின்ன ப்ரொட்டஸ்ட்லாம் வெடிச்சிட்டு தான் இருக்குது. சரி, எங்கே தப்பு நடந்திருக்கும், இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோன்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்நெட்லலாம் இந்த கெஸ்ட் பேப்பர்னு ஒன்று வந்து பயங்கரமாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கெஸ்ட் பேப்பர் என்னன்னு பார்த்தோன்னா இந்த பழைய எக்ஸாம்லாம் வச்சு இந்த கொஸ்டின்ஸ்லாம் மேக்ஸிமம் வரும். நமக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரிலாம் இருக்கும். இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் ரெஃபர் பண்ணி ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் கெஸ்ட் பேப்பர்ன்றது வந்து இன்டர்நெட் ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அதில் செக் பண்ணி பார்த்தா இப்போ வந்து நீட் எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் ஒரு 130 கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே இருந்திருக்கு. அப்படியே இருந்திருக்கிறத தாண்டி அந்த ஆப்ஷன்லாம் இப்போ ஏபினா அது கூட மாறாமல் ஏபி அந்த மாதிரியே இருந்திருக்கு. நீட் எக்ஸாம் பார்த்தோன்னா 720 மார்க்கு எழுதுவாங்க. அதில் இந்த கெஸ்ட் பேப்பரில் மட்டும் 600 மார்க்குக்கான கொஸ்டின்ஸ் அப்படியே இருந்திருக்கு. 90 கொஸ்டின்ஸ் வந்து பயாலஜிலேருந்து அப்படியே வந்திருக்கு. 45 கொஸ்டின்ஸ் கெமிஸ்ட்ரிலேருந்து அப்படியே வந்திருக்கு. ஸோ இந்த கெஸ்ட் பேப்பர் அவங்ககிட்டயாவது இருந்ததுன்னா அவன் அசால்ட்டாக 600 மார்க் எடுத்திருப்பான். அதனால் வந்து இங்கே எங்கேயோ பெரிய தப்பு நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இந்த கெஸ்ட் பேப்பர் வந்து எக்ஸாமுக்கு அப்புறம் தானே சர்க்குலேட் ஆயிருக்கு, அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அப்போ தான் தெரிய வருது இது வந்து எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர்கிட்ட சர்க்குலேட் ஆயிருக்குன்னு. ஃபர்ஸ்ட் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்க நாசிக்கில் வந்து ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் தான் வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. அங்கேருந்து பார்த்தோன்னா கூர்காம், ஜெய்ப்பூர், சீக்கர்னு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஃபார்வர்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இது கடைசியாக யார்கிட்ட இருந்திருக்குன்னு பார்த்தா ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு டியூஷன் சென்டரோட சார் கிட்ட இருந்திருக்கு. ஸோ அவரோட வாட்ஸ்அப் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு 400 மெம்பர்ஸ் இருக்காங்களாம். அந்த பிடிஎஃபே பார்த்தோன்னா ஃபார்வர்டட் மெனி டைம்ஸ்னு காட்டுதான். ஸோ இது வந்து எக்ஸாமுக்கு முன்னாடியே நிறைய பேர்கிட்ட போயிருக்கு அப்படின்ற மாதிரி சில பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களெல்லாம் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மே 3ஆம் தேதி எக்ஸாம் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே இந்த பேப்பர்லாம் வந்து கொஞ்சம் பேர்கிட்ட சர்க்குலேட் ஆயிருக்கு. அப்படி சர்க்குலேட் ஆகும்போது அதிலே வந்து பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கான். இப்போ ரொம்ப நாளுக்கு முன்னாடியே சர்க்குலேட் ஆயிருந்தா ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பிரைஸ் சொல்லியிருக்காங்க. மே 2 மே 1லாம் கிட்ட வந்ததுன்னா அந்த பேப்பர் வந்து 20,000 ரூபாய் வரைக்கும் விற்றுருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய மாஃபியாவே வேலை செஞ்சிருக்காங்க. அதனால தான் வந்து பசங்களோட நல்லெண்ண கருதி தான் வந்து நாங்கள் இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணுறோன்ற மாதிரி இப்போ அவங்க வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. பட் இதை பாலிடிக்ஸாக எடுத்துக்கிட்டு நிறைய பேர் வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தான் நாங்கள் அப்பவே சொன்னோம், நீட்டு தேவையில்லைன்னு சொன்னோம், கேட்டிங்களா, எங்கள் பசங்களை போட்டு கஷ்டப்படுத்துறீங்க மாதிரி. இப்போ அது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாகவே மாறிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டைமில் நடந்த மிகப்பெரிய எக்ஸாம் ஸ்கேம்னா அது இதுதான். நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே வந்து பாஸ் ஆகிறவங்க இல்லையோ வருஷம் நீட் எழுதுறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்களாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பாங்க. இப்போ திருப்பியும் மறுபடியும் வந்து எக்ஸாம் எழுதணும்னா அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம இந்தியாவில் வந்து 3 ராக்கெட் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட் எவ்வளோ வந்துட்டு இருக்கு. இன்னும் எக்ஸாம் பேப்பரை வந்து எப்படி சேஃபாக வச்சுக்க முடியாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரில. இது கேர்லெஸ்ஸாக விட்டாங்களா இல்லை வேணும்ட்டே சில பேர் வந்து இதை பரப்புனாங்களா அப்படின்ற மாதிரி தெரில. அதுவும் இது ஸ்ப்ரெட் ஆகிருக்க இடம்லாம் பார்த்தா நார்த் இந்தியாவில் மகாராஷ்டிரா அந்த மாதிரி இடங்களாக தான் இருக்குது. இது வந்து ஒரு கண்டிப்பாக சீரியஸான பிரச்சனை தான். இப்போ நீட் எக்ஸாம் போகும்போது ஷூ போட்டு போகக்கூடாது, வளையல் போட்டு போகக்கூடாது, தாலி போட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி இவ்வளோ செக் பண்ணுறீங்க. கடைசியில் கொஸ்டின் பேப்பரை விட்டீங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. இது யார் இது தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு சீரியஸான தண்டனை கொடுக்கணும். அட்லீஸ்ட் இந்த என்டிஏ வந்து எக்ஸாம் ரிசல்ட்டாவது கேன்சல் பண்ணாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். இல்லைன்னா டாக்டர் சீட்டெல்லாம் ஏலம் விட்டு வாங்கின மாதிரி ஆகிடும். அவன் 5 லட்சம் 6 லட்சம் கொடுத்து இந்த சீட்டு வாங்கின மாதிரி ஆயிருக்கும். நல்ல வேலை நிப்பாட்டியிருக்காங்க. இனிமேட்டாவது இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கணும். இப்போ இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மனிஷ் யாதவ்ன்ற ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவர் தான் முக்கிய குற்றவாளியாக இருப்பார் அப்படின்ற மாதிரி. இது இப்போ மட்டும் இல்லை, லாஸ்ட் இயர்லையும் பார்த்தோன்னா இதே மாதிரி இந்த பேப்பர் லீக் ஆன நியூஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குது. யார் ரீசன்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் புரோக்கர் மாதிரி இருக்காங்க. அவங்க மூலியமாக தான் வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் லீக் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் எக்ஸாமில் தான் நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் டைம் கூட பார்த்தோன்னா தமிழ்நாடு யூபிஎஸ்சி எக்ஸாமில் ஒரு பிரச்சனை வந்தது. நிறைய பேருக்கு வந்து எக்ஸாமினேஷன் சென்டரே கொடுக்காம அங்கே போய் இங்கே போன அலைய விட்டு சில இடத்துல வந்து எக்ஸாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணி அவன் ஒரு 1 hour எழுதிட்டே இருக்கும்போது நிப்பாட்டுங்க எல்லாரும் பேப்பரை கொடுங்க, இன்னைக்கு கேன்சல் ஆகுது, நிறைய பேருக்கு எக்ஸாம் சென்டர் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனையாகி அவங்க ரோட்டில் போராட்டம்லாம் பண்ணாங்க. ஸோ அந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து பசங்களால் தாங்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ பதட்டமாக இருக்கும். நமக்கு அந்த எக்ஸாம் பேப்பர் கையில் கிடைக்கிற வரைக்குமே ஒரு பதட்டம் இருக்கும். அங்கே வந்து இந்த மாதிரி தப்பு நடக்கிறதெல்லாம் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஏன்னா சின்ன பசங்க 12th முடிச்சுட்டு காலேஜ் போகிற பசங்க எக்ஸாம்லாம் எழுதிட்டு இருக்கிற இடத்துல அவங்க பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. இப்போ தான் ஒரு பப்ளிக் முடிச்சிருப்பாங்க, அடுத்த ஒரு எக்ஸாம் அப்போ ஸ்ட்ரெஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இனிமேவாச்சும் இந்த மாதிரிலாம் தப்பு நடக்காமல் தடுத்துடணும். இல்லைனா நிறைய பேர் தப்பான டிசிஷன்லாம் எடுக்கிறதுக்கே
நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்க இந்த நீட் எக்ஸாம் ரிசல்ட் கேன்சல் ஆனதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் ஆகிறதுக்கு யார் மெயின் ரீசனா இருப்பாங்கன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்க.